ஒரு காலையில் வானத்தில் மிதந்து கொண்டிருந்த மேகம் தன் நண்பர்களை தேடி கீழே பார்த்தது. ஏஹே நண்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா என்று கூவியது. அதற்கு கீழே இருந்த நதி சொன்னது, எப்படி நலமாக இருப்பது? இங்கெல்லாம் மனிதர்கள் தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள், வாகனங்களை கழுவுகிறார்கள், ஆடைகளை துவைக்கிறார்கள். அதனால் நான் மெதுவாக வற்றிக் கொண்டிருக்கிறேன். மேகம் சிந்தித்து, அப்போ நான் மழையாய் வந்து உனக்கு உதவ வேண்டியதுதான் என்று முடிவு செய்தது. அதே நேரத்தில் திடீரென்று புதருக்குள் இருந்து ஒரு பெரிய டைனோசர் வெளியே வந்தது. அதை பார்த்த குரங்கு, கரடி, முயல், மான் எல்லோரும் பயந்து ஓட ஆரம்பித்தார்கள். ஐயோ அம்மா என்று கூச்சலிட்டனர். விலங்குகள் எல்லாம் அச்சத்தோடு காடு முழுவதும் ஓடின. அதை பார்த்த மேகம் சிரித்துக்கொண்டு, நண்பர்களே, பயப்படாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் மழையாய் பொழிந்தால் பசுமையும் மகிழ்ச்சியும் உங்களிடம் திரும்பும் என்றது. அதன் பின் மழை பெய்தது. விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாய் துள்ளின. கதையின் பயன்: நீரை வீணாக்க கூடாது. இயற்கையை காப்பாற்றினால் நமக்கும் விலங்குகளுக்கும் சந்தோஷம் கிடைக்கும்.